வாசிக்கலாம். எரேமியா 13வது அதிகாரம் 15லேருந்து. நீங்கள் செவி கொடுத்து கேளுங்க. என்னவா இன்னைக்கு சொல்லப்போகிற ஆண்டு நம்மள்ட்ட பார்த்து சொல்கிற, நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கப்பா. என்னவா என்ன செய்யணுமா? நீங்கள் செவி கொடுத்து கேளுங்க. செவி கொடுத்து கேட்கணுமா? என்னத்தை செவி கொடுத்து கேட்கணும்? மேட்டிமையாய் இராதேயுங்கள். என்ன செய்யக்கூடாதா? மேட்டிமையாக இருக்காதீங்கப்பா. மேட்டிமையாக இருக்காதீங்கப்பா. ஏன்னா இன்றைக்கி மேட்டிமை தான். இன்றைக்கு நான் வளர்ந்துட்டேன், நான் செஞ்சிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு திறமை இருக்குது, நான் என்னால் கூடாது என்ன இருக்குது அப்படி இன்னைக்கு பாருங்கள். ஆடிச்சு நீ மேட்டிமையாக இருந்துடாதப்பா. என்ன செஞ்சிடாத? மேட்டிமையாய் இராதீங்கன்னு சொல்லி யார் சொன்னாவா? கர்த்தர் விளம்பினார். யாரா? கர்த்தர் விளம்பினார். அப்போ விளம்பினார்னு என்ன அர்த்தம்? பேசினார்னு அர்த்தம். இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிற நம்ம கூட நீங்கள் என்ன இருக்கக்கூடாது? எனக்கு என் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து கேளுப்பா, நீ மேட்டிமையாக இருந்துடாத. வேறு ஒன்றுமே இல்லை. நீ என்ன செஞ்சிடக்கூடாது? மேட்டிமையாக இருக்காத. அப்போ என்ன உன் மேட்டிமையை தூக்கி போட்டுரு. அதான் ஆண்டவர். கொஞ்சம் வசதி வந்தாலும் நமக்குள்ள என்ன ஆயிடுது? மேட்டிமை வந்துடுது. கொஞ்சம் அபிஷேகம் அதிகமாக வந்துட்டால் என்ன பண்ணிடுது? மேட்டிமை வந்துடுது. கொஞ்சம் அழகாக இருந்துட்டால் என்ன பண்ணிடுது? மேட்டிமை. 10 பவுன் சேர்த்து வாங்கிட்டோம்னா என்ன ஆகுது? கழுத்தில் போட்டுட்டாவே ஒரு மேட்டிமை வந்துடுது. இப்படி நிறைய கொஞ்சம் தரிசனம் பார்க்க ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ணுது? நமக்கு மேட்டிமை வந்துடுது. ஆண்டு பேசுகிறா அப்படின்னு ஒன்று என்ன முடியுது? மேட்டிமை கொஞ்சமாக வருது, நிறையாவே வந்துடுது. ஏசு அதான் ஆண்டு சார், மேட்டிமை வேண்டாம்ப்பா, வேண்டாம். உங்களை நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன், மேட்டிமை வேண்டாம். தம்பி தங்கச்சி, சகோதரனே சகோதரியே, தாயே தகப்பனே, வேண்டாம். மேட்டிமை வேண்டாம், மேட்டிமை வேண்டாம். நம்மளை பார்த்து ஏசு கண்ணீர் விட்டு அழுதுடக்கூடாது. கண்ணீர் விட்டு அழக்கூடாது. இன்றைக்கி தெரியாது. இன்றைக்கி நம்ம செய்கிறதெல்லாம் சரி சரி சரின்னு தான். இப்போ நம்ம பிள்ளை செய்கிறதெல்லாம் கரெக்டா? சொல்லுங்கள். நம்ம பிள்ளைங்க செய்கிறதெல்லாம் கரெக்டா? தாய் தாப்ப சொல்லுங்கள். பிள்ளைகள் செய்கிறதெல்லாம் கரெக்டா? அது அடம் பிடிக்குது, அதெல்லாம் கரெக்டா? ஆனால் நமக்கு தெரியும் என்னான்ட்டு தப்புன்னு தெரியும். ஆனால் அதுங்களுக்கு என்ன ஆகுது? தப்புன்னு தெரியும். எல்லாம் கரெக்டு, முறைக்கும் நம்மள்கிட்ட எல்லாம் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி தெரியாது. அதே போல் தான் நாமும் கூட இன்றைக்கி தெரியாது நமக்கு, ஆனால் அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ மேட்டிமையாக இருந்துடாதப்பா, நீ மேட்டிமையாக இருந்துடாத, என் வார்த்தையை அள்ள தட்டிடாத, என் வார்த்தையை தூக்கி எறிஞ்சிடாத. தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஊழியக்கார் பேசுகிற நினைக்காதீங்க, நினைக்காதீங்க. கர்த்தர் பேசுகிறார், ஆவியான் பேசுகிற நம்மோடு இடைப்படுகிறார். அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். என்னால் உங்களை பரலத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா? என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சொல்கிற வார்த்தையை உங்களுக்கு சொல்ல முடியும், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்காக ரத்தம் சிந்துறது அவர் தான். உங்களை பரலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது அவர் தான். ஆமாம். ஊழியக்காரனுக்காக நீங்கள் ஒன்றும் பண்ணிடாதீங்க. ஊழியக்காரங்க மேட்டிமையாக நடந்துடாதீங்க. ஊழியக்காரனை ஏற்று நிற்கிறேன்னு சொல்லி செயல்பட்டுறாதீங்க. ஊழியக்காரனை துக்கப்படுறதுன்னு சொல்லி செயல்பட்டுறாதீங்க. ஆமாம் ஆமாம், வேண்டாம். தேவனை துக்கப்படுத்திடக்கூடாது, தேவனை துக்கப்படுத்திடக்கூடாது. நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டு, நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு அப்படி என்னைக்கு நினச்சிடாதீங்க, தயவு செய்து நினச்சிடாதீங்க. ஆமாம். ஆண்டவர் ஒரு தடவை சொல்லிவிட்டு 2வது அழிச்சு எழுதுறவரில் நான் தப்பாக சொல்லிட்டப்பா, கொஞ்சம் அழிச்சிட்டு எழுதுறாப்பெல்லாம் ஆண்டு சொல்ல மாட்டார். இன்றைக்கி நிறைய பேர் தான் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் மாற்றி மாற்றி இப்படி பேசுவார். ஆண்டவர் ரெட்டனாக்கெலாம் கிடையாது. ஆண்டவருக்கு ரெட்டனாக்கு கிடையாது மாற்றி மாற்றி பேசுகிறதுக்கு. ஆமாம். மனிதன் என்ன பண்ணுவான்? இங்கே ஒரு வார்த்தை, அங்கே ஒரு வார்த்தை, மாற்றி மாற்றி பேசியது. முன்னால் பார்க்கும்போது ஒரு வார்த்தை, பின்னால் பார்க்கும்போது பின்னால் இருக்கும்போது இன்னொரு வார்த்தை. அப்படியே ஆண்டவர் இல்லை. அதில் மேட்டிமே வாசிக்கலாம்.